எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியாக போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனாக ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோன்னு எனக்கு இப்போ என்ன பேச வந்தேன்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை நம்மளை டிகிரேடோ வாட் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம். பட் அவர் வந்து நான் நியூ கமர், என்னை ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. ஸோ அப்பையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கார். ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸில் சுசி சாரை பற்றி சொல்வேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ எனக்கு அதை தேங்க் பண்ணியிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பற்றியே சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவார். அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன், எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டார். ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு. எனக்கு வாய்ஸ்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு. ஏம்மா நான் தான் சுசி பேசுகிறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அதுக்கு கூட அவர் கோச்சிக்கிட்டதே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுசி சார். உங்களால் தான் நீங்கள் என்னை கரெக்டாக கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த ஃபிலிம் 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். ஒட்டுமொத்தமாக படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு கரெக்டான டயத்தில் ஒரு கரெக்டான பீரியடில் இந்த படம் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை சுசி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி சாங்கும் சரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி சுசி வந்து ஒரு படத்தை கேரியர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ இது ஒரு அப்டேஷன் தான். ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன இவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. 2K கிட்ஸோட ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து லவ் போர்ஷனோ மற்ற பிஹேவியரோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து இந்த 90ஸ்க்கு வந்து புரியாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதில் டீப்பாக போய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை செட் பண்ணி வச்சு சரவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருல. ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. நான் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் பண்ணுறாரு. வேற ஒரு ஜோனலில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயக்குனர் டப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அந்த ட்ரைலரும் சரி பாடல்களும் சரி. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. இன்க்ளூடிங் அந்த ப்ரொடியூசர் கூட வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருந்தார். ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் டீம் வச்சுக்கிட்டு சுசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இது கரெக்டான காலகட்டமும் கூட. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஈவன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஈமான் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல பாட்டு. ஸோ அப்படி ஒரு வெற்றி படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டும் வந்து சார் சொல்லியிருக்காரு, தனஞ்சயன் சார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவர் சொன்னால் அது கரெக்டாக இந்த படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் அழகாக சேர்த்துருவார். சுசிக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இறைவனை வேண்டுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்த தம்பி விக்னேஷ்க்கு வாழ்த்துக்கள். படத்தை திரைக்கு கொண்டு வர தனஞ்சன் சாருக்கு நன்றிகள். கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும்
நன்றிகள், வணக்கங்கள். சுசி பற்றி நான் சொல்லணும். நான் வந்து இந்த நாய் வாய வச்ச மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், ஆக்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ஷன் போனேன், அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் எதில் எப்படி போகணும், எதில் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டேன். விலகி இருந்தேன் சினிமாவை விட்டு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சுசி. அண்ணா எங்கே இருக்கீங்க? வெளியில் இருக்கு, இந்த வெளியூரில் இருக்கேன். சரி, உடனே கிளம்பி இந்த பழனி பக்கத்தில் ஊர் சொன்னாப்புல, அங்கே வந்துருங்கண்ணே. என்னையா ஏதோ டீனர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை வந்துருங்கண்ணே அப்படின்னாரு. சரி போயிட்டோம். என்ன ஊர் அது? இப்போ இல்லைம்மா, கணக்கம்பட்டி. இப்போ நாங்கள் ஒரு செட்டப்பில் ஒரு ஷூட்டிங், மாவீரன் கிட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டு என்ன சுசி என்ன உட்காருங்கண்ணே, ஷூட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. என்ன சுசி என்ன இருங்கண்ணே லஞ்ச் பிரேக்கில் வர ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டுனா ஒரு 4 நாளில் வந்துடுங்க, இதில் ஒரு கேரக்டர் பண்ணுங்கள். நீ பண்ணுறியா, இது கதை என்ன கேரக்டர் எதுவும் சொல்லு, இதில் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் இடையில நான் தான் வந்து அவர் சொன்ன தேதியில் என்னால் போக முடியல. ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்போயும் அதே தான் ஃபோன் பண்ணார். ஆனால் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்புல. சரி தம்பி வந்துடுறேன்ட்டு இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. நன்றி சுசி. இந்த படம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ சிட்டிலைட் பிக்சர்ஸ் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக முதல் படம் 2K லவ் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சார் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சி போச்சு, கம்ப்ளீட்டாக நானே எடுத்துக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு செகண்ட் தாட்டே வரல. சரி ஓகே, ஒரு நல்ல பேனர் மூலிமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு டாக் ஆஃப் த ஃபிலிம், சுசீந்திரன் சார் அவர் இல்லாட்டி இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கைனால தான் இந்த படத்தை ஆரம்பித்தது. ஸோ சார் வந்துட்டு சொன்ன டேட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு February 14 ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தட் இஸ் அப் டு தெம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இமான் சாரோட மியூசிக் தான். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ இது வந்து எங்களோட கம்பைன்ட் எஃபர்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் டீமாக தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் படத்தை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த 2K ஜென்ரேஷன் பீப்புள், ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கிற சப்போர்ட் உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். அண்ட் எங்கள் என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டீம் சார்பாக அதை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் த ஸ்டேஜ் இஸ் ஆல் தேர்ஸ். தேங்க்யூ. என்னோடய செகண்ட் மூவி இது. என்னோடய செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு 90s 2Kவும் மிங்கிளாகி எடுத்த மூவி. இதில் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. டிஓபி சாருக்கு வந்துட்டு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த மூவியில் வந்துட்டு நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங்கே பார்க்காம நிறையா அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி போங்க கலர் பேலட்டு ஸோ அப்படின்லாம். ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா Feb 14 பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி தோழர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. எதனாலனா 2 விஷயத்தினால.
முதல் வந்து சுசீந்திரன் அண்ணாவோட முதல் படத்தில் நான் பாடல் எழுதினேன் வெண்ணிலா கபடி குழுவில் 2009. அதன் பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் எழுதுகிறேன். இடையில நான் கொஞ்சம் மலை ஏறிட்டேன், அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி அது. இரண்டாவது விஷயம் வந்து இமான் சார் ஒரு தன்மையான மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்குது. நம்முடைய கடந்த கால கீழ்மைகளிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல்பாடு அப்படி. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சந்தித்தேன். ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்குது. அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பாக அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றி. படத்தில் மொத்த பாடலும் நான் எழுதியிருக்கேன், ஒரு பாடல் தம்பி அறிவும் எழுதியிருக்காப்புல. ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் கேட்பீங்க, இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க. ஆகச்சிறந்த மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காமல் வரிகளையும் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதன் பிறகு இத்தனை பேரோட பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி. அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது. ட்ரைலர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கான்டெம்பரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ட்ரைலர் கொடுத்துருக்கு. 2Kக்கு பிறகு இப்போது ஜென்சி வந்து ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா வந்து ஜென் ஆல்ஃபாக்கு அப்புறம் இப்போ ஜென் பீட்டாக்கு போயிட்டுருக்கோம். ஆனாலுமே இன்னும் என்னென்ன பேர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த கேள்வி, அது எந்த காலத்துலேயும் மாறப்போகிறதில்ல. அப்படியான ஒன்றை தான் இந்த படமும் கையாளுது. ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழிகளையும் எல்லோரும் பார்க்கணும். மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அவர் பாராட்டுறேன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸை பேசிட்டார். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல் இந்த படத்துலேயும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும், இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு தெரியும். எவ்வளோ சீனியர் அவர், எவ்வளோ நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம. ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தனும் பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலான்னு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு என்னையும் கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்ட பண்ணுறேன் நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. அதான் இப்போ வரைக்கும் நான் சொல்லலை, படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம்னு கூட ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நான் 2K கிட்ட நடிப்பேன் நான் நினைக்கவே இல்லை.
அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்தில் வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த 2K லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலையுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக 2K கிட்ஸ் நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார். சார் அதான் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சியாக இடம்பெற்றிருக்கு. அதை பாருங்கள் சார். அதை இங்கே நான் சொன்னேன்னா படம் இல்லை சார், ஞாபகம் இருக்குது. இல்லை சார் ப்ளீஸ் சார், படத்தில் பார்க்கணும் சார். எல்லோரும் படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். இல்லை சார், ஹீரோவை பற்றி பேசாமல் பதட்டத்தில் வந்துட்டேன் சார். ஜெகவீர் ப்ரோக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஹார்ட் ஒர்க். அவர் ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி மெனக்கட்டார், எப்படி இந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மிகச்சிறப்பாக பண்ணணும்னு ரொம்ப சின்சியராக ஸ்பாட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். நாங்கள் கூட அப்பப்போ ரெஸ்ட் எடுப்போம், கேரவன் போவோம். ஒரு நாள் எங்களுக்கு கேப் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு சீன் இல்லாத டைமில் கூட அவர் ஸ்பாட்லேயே இருந்து சார் பக்கத்துலேயே இருந்து இந்த கேரக்டரை வந்து மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். மீனாட்சி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்தளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரன் அண்ணனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசீந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி.
இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்குறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரெயின் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசீந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு, எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சது. அதேமாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும், மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான். நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி நான் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்ச எடிட்டர் தியாக ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக, கிறிஸ்பாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவரோடு போய் பாருங்கள், ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சுசி சாரை பற்றி என்ன பேசணுன்னு ஆரம்பித்தப்போ சுசி சாரோட 3வது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே 5வது படம், 6வது படம், 7வது படம் எனது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்கள் எல்லார் மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். அண்ட் இமான் சார், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கெனடி கிளப்பில் வந்து என்னோடய படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ், I hope you guys do more films and give me also more opportunity. அடுத்த படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. Even if you become a big hero, you try to cast me in. And we were all like a family. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ it's going to be a very good film it's going to be a very good film. And வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் do go watch the film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போகிறேன்னு சுசிட்ட சொன்னேன். நானும் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன் சார்ன்னு சொன்னாப்புல. நான் போயிட்டு கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் ஒரு 10 days ஷூட் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி கொச்சின் போனேன் கொஞ்ச நாள், ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூரில் ஷூட்டு, சுசியோட ஷூட்டுன்னு. சரின்னு ஃபோன் பண்ணேன். இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் ஒரு தடவை டப்பிங் நடக்குதுன்னு சொன்னாப்புல. அப்போ ஒரு தடவை மீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. தனஞ்சயன் சார் வந்து இன்ஸ்டியூட்லாம் நடத்துகிறாங்க. எனக்கு என்னென்னா சுசியை வச்சு எப்படி படத்தை ஒரு பீரியடுக்குள்ளே இவ்வளவு குவாலிட்டியோட, இப்போ படம் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தோம், நான் படம் பார்த்துட்டேன். இவ்வளோ குவாலிட்டியோடு எப்படி எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நானும் பல தடவை ட்ரை பண்ணுறோம், அந்த லெவல் நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அது கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இல்லை, புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கலைன்னா மற்ற டேரக்டர்லாம் தலையில் அடிச்சுக்குவாங்க, பல பிரச்சனை இருக்குது. அந்த அவமானம்லாம் சந்திக்காமல் சுசி படத்தில் நடித்தா நடிக்கலாம். அதை வச்சு தான் நான் நடித்தேன் பாண்டியன் நாளில். யார் வேணாலும் தைரியமாக கூப்பிட்டா போய் நடிக்கலாம், எப்படியாவது நடிக்க வச்சுருவாப்புல. அது தப்பாக தெரியாத அளவுக்கு அதை நடிக்க வச்சுருவாப்புல. அது மாதிரி அவங்க எல்லாருமே இப்போ இந்த 2Kல நடிச்சிருக்க எல்லாரும் நிறைய பேர் புதுமுகங்கள், ஹீரோ புதுமுகம். எல்லாருக்குமே வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து ஒரு பெரிய சினிமாக்குள்ளே வந்து ஒரு பெரிய குரூப் வந்து இப்போ எல்லோரும் டாப்பர்ஸாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க எல்லோரும் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கு. ஏன்னா இப்போ வந்து புது ஆர்டிஸ்ட்டு கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஆர்டிஸ்ட்டே இல்லை, ஹீரோஸ் இல்லை, இது இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது மாதிரி புது ஹீரோஸை சுசீந்திரன் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அது நடக்கும். அது இப்போ நிறையா பேர் இன்ட்ரடியூஸே பண்ணுறதில்ல. இப்போ சுசி வந்து ஆனால் தொடர்ந்து எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் புது ஹீரோஸ் வச்சு படம் பண்ணிட்டே இருப்பாப்புல. அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது சேலரி பேஸ்டு, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இவர் ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணணும். சினிமாட்டோகிராஃபர் இவ்வளோ ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, அவர் இப்படி ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இவ்வளோ குவாலிட்டியோடு கொடுத்துருக்காருன்றது அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் இமான் சார், அவர் நம்ம நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், அவர் சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா. அவர் அதாவது கம்போசிங் கூட செலவு வைக்காத ஒரே மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் டைரக்டர், டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்னா இமான் சார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், அவர் திரும்பி வர்றதுக்கு. தனஞ்சயன் சார் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். பத்திரிகை மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வேறு சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதான் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல வந்து சுசி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு, டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல் அப்படின்னா, அந்த 2Kவை வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அதுவே ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்கார், ஆனால் அந்த வெண்ணிலா கபடுக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்தோடைய மெச்சூரிட்டியில், ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடுக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்குது. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசண்ணை வந்திருக்காரு, எதுக்கு வந்தார் பாருங்க, அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக இல்லை சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மைதான், அந்த நட்புக்காக வந்திருக்கீங்களே. அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஜெயிப்பாங்க. இதில் வந்து பாக்கியராஜ் சார் அண்டு தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அலைகுழுவில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சார். கண்டிப்பாக அந்த காதலர்கள் வேணால் மாறலாம், ஆனால் காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாலும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில், ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது, முதல்ல அவருக்கு நன்றி. ரெண்டாவது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. மூன்றாவதாக கேப்டன் ஆஃப் த ஷிப்
டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லேயும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு வந்து சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி வந்து ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னே நான் சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் வந்து அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது வந்து ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதலால் காதல் செய்வீர் வந்து. அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்றைக்கி வந்து இந்த படத்தில் இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா, இளமை, இனிமை. படத்துடைய மொத்தமாகவே இந்த 2K நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸுன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரன், மிஷ்டிகா, அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக வந்து பயணித்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட கெனடி கிளப்பாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், சின்ன கேரக்டராக பெரிய கேரக்டர்ன்றதை தாண்டி அவர் கூப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்டேருந்து ஒரு கால் வந்து நடிக்கவா அப்படின்றது. நான் பார்த்து ஆஃபீஸ்க்கு போகாத படம் இதுதான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு டிஸ்கஷனுக்கு எதுக்கோ ஆஃபீஸ் போயிருக்க ரைட்டராக இருக்கும்போது நடிக்கிறதுக்கு சார் நான் கால் பண்ணி எங்கே வரணும், ஜூடியோ வந்துருங்கன்னாரு. ஜூடியோவா ஆஃபீஸ் சார், அதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2K லவ் ஸ்டோரியில் 90s கிட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் 90s கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த 2K சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 90s கிட்ட செஞ்சுருக்காரு. ஆனால் எனக்கு இப்போவும் புரியல, அப்போவும் புரியல, அந்த ஆள் எப்படி 2K கிட்ட ஆனாருன்னு. என்ன ஏதாவது கொஞ்சம் நியாயம் வேணாமா? என்னை வந்து 90s கிட்டேன்றீங்க, உண்மை தான் ஒத்துக்கிறேன்.
இவர் எந்த கிட்டுன்னே தெரிலங்க. இவரை கொண்டு வந்து 2K கிட்டுன்றாரு. பிரதர் உங்களுக்கும் அந்த 2K கிட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கும் தான் காம்பினேஷன்னாரு. சரி அவனோ சின்ன பையன் வருவான், நாம் அவனை செஞ்சு நாம் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் 2K கிட் அப்படின்னாங்க. ஸோ பாலா பிரதர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங்காக பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம லுக் எங்கேயாவது மிஸ் பண்ணாலோ அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. எப்படி பாசிட்டிவாக சொல்லணும்னா அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜகவீர் ப்ரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாதுன்னுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம்னு. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம் தானே. சுசி சார் சொல்லணுன்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அந்த ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கதை. ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னார், போட்டு பார்த்துருந்தேன். யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி யாரோ இருப்பாங்க போல், நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். ஒரு கேரக்டர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ பிரதர்னா ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க பிரதர், நைஸ் டு மீட்டிங் பிரதர், தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா போகும்போதும் பார்த்தா இன்னும் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கார், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சான்ஸ் கேட்க சுற்றிட்டு இருக்கார் போல். சரி அது கடைசியாக வந்து பேசுவார் நினச்சா அப்புறம் தான் சுசி சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்னேன்ல ஹீரோ, ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ. ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலையே, தெரியாமல் அந்த ஆள் நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஜகவீர் ப்ரோ ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவரோட அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. சூப்பர் ப்ரோ, ரியலி கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அதாவது ஃபஸ்ட்டே ஒரு ஹீரோ கூட நடிச்சு வச்சோன்னு வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், நான் ஆல்ரெடி போன ஷோ இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன், எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் தான் இங்கே சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க. ஸோ விக்னேஷ் பிரதர் எங்கள் ஏஜ் கேட்டகரியிலேருந்து ரியல் 90s கிட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், நானும் சுசி சார் எப்போ பேசினாலும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேசினாலும் சார் எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஏன்னா யார் பண்ண போகிறோன்ற கொஸ்டின் இருந்துச்சு. தனஞ்சயன் சார் ஆன் போர்ட் அப்படின்னு போர்ட் பார்த்தோட சாருக்கு தான் கால் பண்ணி பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இமான் சார், அவரோட பாட்டாக இதில் பார்க்கும்போது லைக் இந்த படம் 2K வந்து சுசி சார் வந்து இமான் சார்கிட்ட சொன்னதாக ஒன்று என்கிட்ட சொன்னார். என்ன இமான் சார்கிட்ட அவர் சொன்னார்னா, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுசீந்திரன் படம் இது கிடையாது, இது வேறு படமாக இருக்கும், அதுக்கு தயாராகிருங்க அப்படின்னு இமான் சார்கிட்ட சுசி சார் சொன்னதாக என்கிட்ட சொன்னார். ஸோ அது இமான் சார் சுசி சாருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பதிலாக இந்த பாட்டில் தெரிஞ்சுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இமான் பாட்டு இது கிடையாது, இதில் வேறு இமான் இருப்பாருன்ற மாதிரி சார் சொன்ன ஆன்சராக இந்த பாடலோட வரிகளும் இசையும் நான் புரிஞ்சுக்கிறேன். கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனந்த் ப்ரோ பாவம் எதுவும் பேச மாட்டார் கேமராமேன். ஆனால் கேமரா தாண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாப்பில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய அவரோட எஃபோர்ட்டை வந்து டெய்லி பார்க்க முடிஞ்சுது. காலையில் 6 மணிக்கெலாம் கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி கூட்டின்னு போவார் சுசி சார் எல்லாரையும். அந்த மாதிரி எல்லாரையும் அள்ளி போட்டு வாங்க வாங்க ஏறு இந்த வடக்கன்ஸை ஏற்றுற மாதிரி ஏற்றுவானுங்க வண்டியில். அந்த மாதிரி அவ்வளோ ஏர்லி மார்னிங் கூட்டிகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை முடிக்கிறது அவர் தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஜென்ரேஷனில் அந்த லிஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ணுற அந்த ஸ்பீடப்புக்கு காரணம் கண்டிப்பாக ஆனந்த் ப்ரோ மாதிரி ஒரு டிஓபி இருக்கிறது தான். ஸோ அவர் ரொம்ப கம்மியாக பேசினாலும் அவரோட வேலை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சீனையே முடிச்சிட முடியுன்ற அளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த படம் லவர்ஸ் டே அன்னைக்குன்னு வருது. லவர் இருக்கவங்க லவரோட போங்க, இல்லாதவங்க யாரையாவது கூப்பிட்டு போங்க. ஆனால் தயவு செஞ்சு படத்துக்கு போங்க. நன்றி.